அரசியல் நாடகம் நடத்துறதுல கை தேர்ந்தவரான கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள் சமீபத்தில் சட்டப்பேரவையில் ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி முடிச்சிருக்காரு. தூத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக மாற்றணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக மக்கள் மத்தியில் இருந்து வருது. ஏன்னா விபத்து போன்ற அவசர தேவைகளுக்கு இதை மட்டுமே நம்பி இருக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக ஒரு அரசு மருத்துவமனைங்கிறது அடிப்படை தேவையாக இருக்குது. மக்களுடைய கோரிக்கை இப்படி இருக்க கடந்த வாரம் சட்டமன்றத்தில் ராஜேஷ்குமார் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, அந்த தூத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட அப்கிரேடு பிஎஸ்சியாக மாற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும்னு மூச்சு முட்டை போய் பேசியிருக்கிறீங்க. அண்ணே, அங்கே இருக்கிறதே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் தானே. அப்போ உங்கள் கோரிக்கை தான் என்ன? மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம். அப்படி ஏதாவது விசித்திரமான கோரிக்கை வைக்கிறீங்களோ? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் கடந்த ஆண்டு இவர் சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்காருன்னு போய் பார்த்தா, அந்த அரசு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி தர முடியுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடன் நான் கேட்டு அமைகிறேன். போன வருஷம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி தரணும்னு கேட்டிருக்கீங்க. பாவம் அண்ணனுக்கு ஞாபகம் மறதி போல. போன வருஷம் பேசினே மட்டும் தான் மறந்து போச்சா, இல்லை தொகுதியே மறந்து போச்சான்னு தெரியலை. கண்ணதாசா சேசுதாசா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். மக்களுடைய கோரிக்கை என்னன்னு கூட தெரியாம, தொகுதியுடைய மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறதும் தெரியாம, வாயில் வர எதையா ஒன்று போய் சட்டமன்றத்தில் உளறிட்டு வர்றதுக்கா 1,05,000 ரூபா சம்பளத்தை தூக்கி தரணும். இவரோட இந்த இத்து போன கேள்விக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, வழக்கம் போல நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றிய அரசு தான் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. ஒன்றிய அரசின் அனுமதி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அல்லது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான அனுமதியினை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது தான் இவருடைய நோக்கமாக இருந்திருந்தா சட்டமன்றத்தில் போய் உரிய தரவுகளோடு பேசி கோரிக்கைகளை முன் வச்சிருப்பாரு. ஆனால் இவருடைய நோக்கம் அது இல்லை. நான் சட்டமன்றத்தில் போய் பேசிட்டேன் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை தேடி நாடகத்தை நடத்துறது மட்டும்தான் இவருடைய நோக்கம். ராஜேஷ்குமார் அண்ணே, நீங்கள் சட்டமன்றத்தில் போய் கேள்வியாக கேட்டுட்டு இருக்கீங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஆனால் அங்கே நீங்கள் கேட்குற கேள்விகளோட லட்சணத்தை எல்லாம் ஒன்று ஒன்றா அவுத்து விட போகிறோம். தயாராக இருங்க.